உறவுகளே, சின்ன ப்ரொஜெக்ட் நடக்குது தானே, சின்ன லா ப்ரொஜெக்ட்னு சொல்லி. அப்போ அங்கே தான் இப்போ போயிட்டு வந்தேன். நான் வீட்டை கொஞ்சம் விறகு தட்டுப்பாடாக போயிட்டது. பின்ன அங்கே போய் கொஞ்சம் விறகு கொத்திட்டு வந்தேன். நான் போகிற வழி எல்லாமே உண்மையாகவே தண்ணி, நிறைய பேர் சரியாக கஷ்டப்படுறாங்க. பாடசாலை மாணவர்கள் வந்து ஒரு நான் மத்தியானம் போயிருக்க, அதில் பாடசாலை மாணவர்களும் மிகவும் கஷ்டப்படுறாங்க அந்த மழை காலத்தில். அது சம்மந்தமான வீடியோக்கள் நான் கட்டாயம் போடுறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள். ரைட், விறகு கொண்டு வந்தது. இப்போ கொண்டு வந்த விறகு அப்படியே கீழே விழுந்துட்டது, உங்களுக்கு காட்டுறாரு. ரைட், இந்த பாருங்க, தண்ணிக்குள்ளெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. கீழே விழுந்துட்டேன்ட இந்த சைக்கிளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வந்தேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம். ஒன்லி தான் விறகு வழியாக பாருங்க. மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். ரைட், அதை கொண்டு வந்து சேர்த்து வச்சா தான் உங்களுக்கு எங்கள் பாவனைக்காக. இப்போ கொஞ்சம் இருந்துட்டு கேஸும் தட்டுப்பாடாக இருக்குது. ரைட், நிவாரண சாமான்களும் உங்களுக்கு தராங்க. இங்கே பாருங்க. ரைட், இங்கே பாருங்க, விறகு காஞ்சிட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். திரும்ப வெட்டிட்டு வந்தது அது மழைக்குள்ள நனைஞ்சிட்டுது. வடிவாக கொண்டு உள்ளுக்குள்ள அடுக்கி வைத்தா தான். பார்த்தீங்களா, புறா கொண்டே எப்படி நாங்கள் வைத்ததெல்லாம் முடிஞ்சிட்டு. அப்போ இப்போ வெட்டிட்டு வந்தேன் நான். புறா கட்டப்பு தானி வாங்கி பாருங்க. ரைட், சைக்கிளை கொஞ்சம் நிமித்தி போட்டு அடிப்போம். சொல்லுவா பேர் அந்த பெரிய கட்டையில இருக்கு. நாளை வெட்டுவோம். வெட்டி தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் இது ஊற விடுங்க. காஞ்சியா எடுத்து கொத்தல அதாங்க சைட்ல விடுங்க. பாத்தீங்களா, எரிபொருள் இதுதான் நம்மளோட இயற்கையான எரிபொருள். இயற்கையான எரிபொருள், இயற்கையோட வாழ்றோம். சிங்களத்துல தரையோ இதை ஒன்று சொல்லுவாங்க. தரை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதாங்க